தேட்டருக்கு போய் படம் பார்க்கறதுக்கு யாராவது புள்ள போயிட்டானா கட்டி வச்சு முடிப்பாங்க. இவங்க 9 மணிக்கு நாடகத்தை திறந்துட்டு உட்கார்ந்துருப்பாங்க. நடக்குதா இல்லையா? நடக்கிறதா இல்லையா? 5 வேளை தொழுகை நடத்தி 5 வேளை தொழுகை நடத்தக்கூடிய ஒரு முஸ்லிம் வீடுகளிலே சென்று சினிமா கேசட்டுகளை வாங்கி பிள்ளைகளுக்கு கொடுத்து படி என்கிறான், பார் என்கிறான். 9 மணிக்கு நாடகம் ஓடியும் உட்கார்ந்துட்டு மூலையில் உட்கார்ந்து குர்ஆனை படிச்சுட்டு மனைவி கேட்பாளா? எங்களுக்கு காலையில இருந்து நைட்டு வரைக்கும் ஒரே வேலை, சமைக்கணும், பிள்ளைகளை வேலைக்கு அனுப்பணும், எல்லாம் மைண்டெல்லாம் அப்படியே ஸ்டக் ஆகி நிற்குது. இந்த நாடகத்தை பார்த்தாதான், அதுவும் எப்படி பக்கத்து வீட்டில் குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனை மாதிரி அப்படியே உண்மை அப்படியே நடக்கிறது இந்த பூமியிலே. இதுவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. நாளை அந்த குடும்பத்தில் என்ன நடக்கும் என்று அப்படியே நடக்கிற மாதிரியே ஒரு ரியல் சீனே ஓடுற மாதிரியே நம்முடைய பெண்கள் வீடுகளிலே அந்நிய ஆண்களையும் அந்நிய பெண்களையும் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை அவன் கணவனும் பார்த்து கொண்டிருக்கிறான். இவன் நாளை மறுமைகளை சொர்க்கத்தில் நுழைய மாட்டான். பாதுகாப்பான அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அத்தய்யூஸ் அல்லது யுக்ரு ஃபீ அஹ்லிஹில் ஹுபுத். தன் குடும்பத்தார்கள் மானக்கேடான விஷயங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது அதை பார்த்து தடுக்காமல் இருந்த ஆண்மையற்றவன் இவன் நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே நுழைய முடியாது. தவறுகள் நடப்பது மட்டும், தவறுகள் செய்வது மட்டும் தவறில்லை, தவறை தடுக்காமல் இருந்தாலும் தவறுதான். இன்னைக்கு போங்க வீட்டுக்கு, உங்க மனைவி மட்டும் பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கட்டும், ஒரே ஒரு டிவிய, அவ்வளவுதான். லா இலாஹ இல்லல்லாஹ். அப்படி ஒரு குடும்பம் தேவையில்லை. அது நரகத்தை சம்பாதிக்கக்கூடிய குடும்பம், அல்லாஹ்வின் லானத்தை வாங்கக்கூடிய குடும்பம். கண்களின் மூலமாக பிள்ளைகளுக்கு விபச்சாரத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய பெற்றோர்கள். அப்படித்தான் அர்த்தம் வரும், அப்படித்தான் அர்த்தம் வரும். தன் பிள்ளைகளுக்கு எப்படி விபச்சாரம் செய்வது என்று கற்றுக் கொடுப்பதற்காக தயாராகி கொண்டிருக்கக்கூடிய தாய் தந்தையர்கள். அதை பார்த்துட்டு என்ன செய்வா புள்ள? என்ன செய்வா? ஆஹா, இந்த கூட்ட பாருங்க. நாடகத்தில் அந்த குடும்பத்தில் ஏதாவது ஒரு புள்ள தப்பிச்சு போகணும்னு சொன்னா முன்னாடி வாங்க, அப்படி நெருக்கமா வாங்க. நாடகத்தில் ஓடி போனா இவங்க ஊக்குவிப்பாங்க. பாரு அவன் அம்மாக்கார் எவ்வளவு கொடுமைப்படுத்துறா பாரு அந்த புள்ளைய. அந்த புள்ள தப்பிச்சவன் பிழைச்சவன் ஓடி போயிருச்சு, அந்த பெற்றோர்கள் கையில மாட்டவே கூடாதுன்னு சொல்லி முடிச்சிருப்பா. மறுநாள் காலையில அவ புள்ள எஸ்கேப் காஃபிரோட. லா இலாஹ இல்லல்லாஹ். ஐயோ என் புள்ள போச்ச, என் புள்ள போச்ச, காஃபிரோட போச்ச. போகத்தான் செய்வாள். நீ அதைத்தான் கற்றுக் கொடுத்தா எப்படி ஓடுவதென்று. அந்த டெக்னிக்கை எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டு எங்க எங்க போனா எங்க பிடிக்க மாட்டாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டு என் புள்ள ஓடி போறாளாம். ஓடி போகாம நடந்தா போவா அவ பொண்ணா? லா இலாஹ இல்லல்லாஹ். யோசித்து பாருங்கள். அல்லாஹ் தடை செய்திருக்கிறான். இதன் காரணமாகத்தான் ஒரு வாலிபனுடைய உள்ளத்திலே இது போன்ற ஆசைகளை விதைக்கிறார்கள். ஆனா இன்னைக்கு உலகம் அப்படி மாறி போச்சு. அல்லாஹ் மன்னிக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். தெருக்களிலும் வீதிகளிலும் அது வெளிப்படையாக விரிக்கப்பட்டு இருக்கிறது. அல்லாஹ் நம்முடைய கற்புகளையும் நம்முடைய பார்வைகளையும் ஈமானையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக.